Greetings to you all. Welcome to Iswaris English. இது ஸ்கூலில் மகிழ் முற்றத்தில் குறிஞ்சி டீம் சார்பாக நடந்த ப்ரோக்ராம். வணக்கம். இன்றைய கல்வி செய்திகள். தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் சூழலிலும் பள்ளிகள் தம் பரபரப்பை குறைத்துக் கொள்ளாது செயல்பட்டு வருவது வாழ்த்துக்குரியது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் மகிழ்வுற்ற செயல்பாடுகள் மன மகிழ்வு தருவதாகவும் கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் குறிஞ்சி அணியினர் காந்தி ஜெயந்தி விழாவை கொண்டாடவிருக்கின்றனர். கண்டுகளிப்போம் வாருங்கள். வீரம் என்பது உடல் வலுவை பயன்படுத்தி அல்லது ஆயுதமேந்தி மற்றவரை புண்படுத்துவதோ காயப்படுத்துவதோ அல்ல. அமைதியாய் இருந்தும் அகிலம் ஆளலாம் என்று நிரூபித்தவரை கொண்டாட இதோ நம் மாணவியர். From 1882. Today we gather to celebrate Gandhi Jayanti, the birth anniversary of Mahatma Gandhi, the father of our nation. Born on October 2, 1869 in Porbandar, Gujarat, Gandhiji's life was a beacon of non-violence, truth and simplicity. Gandhi Jayanti is more than just a holiday. It's a reminder of Gandhiji's principle of peace, kindness and unity. Inspired people worldwide, he led India to freedom from British rule through peaceful means using powerful tools like satyagraha, non-cooperation and civil disobedience. His legacy was continuous to inspire generations, reminding us that truth, simplicity and non-violence. On this Gandhi Jayanti, let us honor Mahatma Gandhi's legacy by embracing his values and working towards a more peaceful and united nation. Thank you. காந்தியடிகளோட கொள்கை நான் வயலன்ஸ் இல்லையா? ஸோ அது சம்மந்தமாக ஒரு ஆங்கில கவிதை எழுதியிருந்தேன். அதை நான் அந்த ஃபங்க்ஷனில் ரீட் பண்ணேன். ஃபைட் டு லிவ் த survival to the fittest. Sight of many things goes wrong, so days are toughest. Might is needed to win the race. Flight of us needs to propel with proper pace. Fight doesn't mean attacking physically. Preparation of self to tackle problems mentally. A right choice to find solution strengthens ability. Height of reach must be uninterrupted stability key.
Violent attacks alone don't always bring victory. Silent moves with forgiveness make a history. Brave have the characteristic to choose non-violence. Engrave their names for lifelong in silence. Mahatma chose non-violence in the freedom struggle. His soul is still remembered for its peaceful resolve. Panorama of Souls inspires us to improve. This goal can be reached through every struggle. The way he fought is spoken of by the world louder. Sayings of him are being followed by all. We feel prouder. Thank you. அடுத்தது நம்மளோட பர்பஸ் வந்து வெக்காபுலரியை கற்றுக்கிறது. இதில் அடுத்து சினிமா பாட்டுக்கு பிள்ளைங்க டான்ஸ் ஆடினாங்க, தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி அந்த பாட்டுக்கு. அது போட்ட காப்பிரைட் இஷ்யூ ஆகும், வீடியோவை பிளாக் பண்ணும் யூடியூப். அதனால் நம்ம வெக்காபுலரியை படிச்சுக்கிட்டே அந்த போஸை மட்டும் பார்த்துக்கலாம். வயலன்ஸ் அப்படின்னா ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிறது. ஸோ அதுக்கான சினானிம்ஸ் அபண்டன், அசால்ட். இந்த அசால்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாக்குதல் நடத்துறது, அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி அந்த வெக்காபுலரியை வந்து சினானிம்ஸாக வேறு என்ன வேர்டெல்லாம் அந்த வயலன்ஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இதில் போட்டிருக்கோம். அதோட மீனிங் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் தான், அண்ட் ஆக்ட் ஆஃப் அக்ரெஷன், ப்ருட்டாலிட்டி, காட்டுத்தனமாக காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி க்ரூவல்ட்டியும் அது மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது ரொம்ப ஹாஷாக பிஹேவ் பண்ணுறா. ஃபெரோசிட்டி அப்படின்னா ஒரு டைகர் இப்போ போய் ஒரு டீரை அடிக்குதுன்னா எப்படி போகும், ரொம்ப அதோட மனசு எப்படி இருக்கும், அடிச்சே தீரணும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ பயங்கரமாக பாஞ்சு கழுத்தில் போய் கவ்வி ரத்தம் வர்ற மாதிரி, அந்த மாதிரி பயங்கரவாதம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் இதெல்லாம். ஹாஷாக பிஹேவ் பண்ணுறா, சில பிள்ளைங்களாம் ஹாஷாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டர்புலன்ஸ், டர்புலன்ஸ் அப்படிங்கிற வேர்டு, வெஹமென்ஸ், வெஹமென்ஸ், வைல்ட்னஸ், இது எல்லாமே எதை குறிக்குது, வயலன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்குரிய சினானிம்ஸாக தான் வருது. ஐ ரிப்பீட், abandon, assault, attack, brutality, ferocity, cruelty, harsh, turbulence, vehemence and wildness. WILDNESS, wildness. அப்புறமா காந்திஜியோட கொள்கை வந்து நான் வயலன்ஸ் இல்லையா, வயலன்ஸ்க்கு ஆப்போசிட். ரொம்ப சாதுவாக, அடிதடி இல்லாமல், அதை உண்ணாவிரதம் இருந்து இல்லது அவங்க போடுற ரூலுக்கு ஒத்து போகாமல் நம்மளோட வழியில் நம்ம திரும்ப திரும்ப அதையே செஞ்சுக்கிட்டு இருந்து அவங்கக்கிட்ட போராட்டம் வந்து அமைதியான முறையில் செஞ்சது தான் காந்தியோட சிறப்புன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கிறதுக்கான சினானிம்ஸ் என்னெல்லாம் வேர்டு வந்து அதுக்கு ரிலேட்டடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் அக்ரெஷன், pacification, passiveness, pacifism, placating, appeasing. இது எல்லாமே நான் வயலன்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அதாவது சாதுவாக, வயலன்ஸ்னால் ஆக்ரோஷமான, நான் வயலன்ஸ்னால் சாதுவான. ஸோ சாதுவானவர் நம்மளோட காந்தியடிகள் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அவரோட பிறந்தநாளை தான் நம்ம காந்தி ஜெயந்தியை கொண்டாடியிருக்கோம். அடுத்ததாக பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷனை வல்கராக நடக்காமல், கொஞ்சம் க்ரூவலாக நடக்காமல், சாஃப்டாக
நடத்த தெரியுதா டெசிஷன் மேக்கிங்கில் அப்படின்னு சிச்சுவேஷன் கொடுத்து காந்தியோட கொள்கைகளை அதில் ரிலேட் பண்ணி மிஸ் ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தாங்க. பிள்ளைங்கக்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அவங்க கொடுத்த ஆன்சரை காந்தியடிகளோட கொள்கையோட பொருத்தி அது ஒரு செய்தியாக வழங்கப்பட்டது. 69வது வருடம், சரியா, அக்டோபர் 2ஆம் நாள் பிறந்தார். அதை தான் நம்ம நினைவு கூர்ந்து காந்தி ஜெயந்தி விழாவாக நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி அவர் இறந்த ஆண்டு 1948. சுதந்திரம் முடிஞ்சு சுதந்திரம் அடைந்து 1 வருடம் கழிக்கும். அந்த 1 வருடத்திற்குள்ளாகவே அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அது தெரிஞ்சுக்கும். 1948 ஜனவரி 30ஆம் நாள். இடைப்பட்ட காலம் 79 வருஷம், சரியா. இதுல சாதாரணமா ஒரு மகாத்மா உருவாக முடியாது. பாடல்கள்ல நிறைய கேட்டிருப்பீங்க, டைலாக் கூட விடுவீங்க. ஒரு தலைவன் உருவாக்குறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இங்க ஒரு யுகம் தேவையில்லை. சாதாரணமா ஒரு 79 வருஷத்துக்குள்ள ஒரு தலைவனா இல்லை, ஒரு மகாத்மா உருவானார். எதனால அப்படின்னா, சிறு வயதிலிருந்து தன்னுடைய ஒரு உண்மையான ஒரு எளிமையான பழக்க வழக்கங்கள் மூலமா, எந்த குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான், அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு மட்டும் கிடையாது, இப்போ உள்ள சூழ்நிலைகள், உன்னை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸும் கூட, இல்லையா? ஸோ காந்தியடிகள் சின்ன வயசுல இருந்தேவும் அந்த உண்மை, ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து உண்மைங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை பழகிக்கிட்டாரு. அதே மாதிரி நீ சின்ன வயசுலேயேவும் உனக்குரிய ஒரு நல்ல கேரக்டரை நீ மோல்டு பண்ணிக்கணும், சரியா? அந்த மாதிரி வரும்போது தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ல நீ ஒரு பெரிய தலைவனாக உருவாக முடியும். அவர் இங்கிலாந்துக்கு படிக்க போறாரு. அவர் ஒரு அறப்போராட்ட ஒரு கொள்கையை ஏறெடுப்பதற்கான ஒரு முக்கிய நிகழ்வு, இல்லையா? எந்த மாகாணத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது ரயில்ல பயணம் செஞ்சாருன்னு தெரியுமா? பிரிட்டோரியா அப்படிங்கிற மாகாணத்துக்கு போகும்போது தான் ரயில்ல பிரயாணம் செய்யறாரு. அவர் கருப்பா இருக்கிறதுனால, கருப்பினர் அப்படிங்கிறதுனால அவரை ரயில்ல விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. அவருக்கு அப்ப இளமையான வயது, படிச்சுக்கிட்டு இருக்கிற வயது. ஸோ அந்த வயசுல அந்த ஒரு நிகழ்வு அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துனதுனால தான் அவர் எழுந்து திருப்பி அந்த ஒரு முயற்சி எடுத்து போராட முடியுது. இதே 80 வயசுலயோ இல்லை 85 வயசுலயோ தள்ளி விட்டுருந்தாங்கன்னா விழுந்த இடத்துலயே கடந்திருப்பார். இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலை அதுதான். நீ இளைஞர், ஒரு டீனேஜ் பருவத்துல இருக்கிற, உன்னுடைய ஒவ்வொரு தோல்விகளையும் ஒரு வரலாறா மாத்துறது உன்னோட கையில தான் இருக்கு. அதே மாதிரி அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் பிளஸ் உன்னோட தோல்விகளையும் வெற்றியா மாற்றுறது, சரியா? இப்ப ஒரு சில சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க அதுக்குரிய தீர்வுகளை நீங்களே கண்டுபிடிக்கணும், சரியா? இது முதல் கேள்வி குறிஞ்சி நிலத்துக்கான கேள்வி. யாராவது ஒரு ஆள் வாலண்டியர்ஸா எந்திரி, யாராகனாலும் இருக்கலாம். அவங்க கிளாஸ்ல சிச்சுவேஷன் தான், சரி சிச்சுவேஷனை சொல்றேன், ஆனா ஒரு ஆள் மட்டும்தான் பதில் சொல்லணும். குறிஞ்சி டீமுக்குள்ள வாங்க, சரியா? பிரேயர் நடக்கும்போது ஒரு பிள்ளை, பக்கத்துல உள்ள பிள்ளை உன்னிடம் பேசிட்டே இருக்கிறான், சரியா? நீ என்ன செய்த? உங்ககிட்ட தான் பேசுறா, பிரேயர் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, நீ என்ன பண்ணுவ? யாராவது ஒரு ஆள் சீக்கிரம் எழுந்திரிச்சு வாப்பா. சரி, எந்த டீம்ல இருந்தனாலும் வா. பேசாம இருக்க முடியாதா? நானும் திருப்பி பேசுறேன்றியா? எந்திரி, யாராவது ஏதாவது ஒரு பதில். நீ என்ன பண்ணுவ? நான் பாலை டீம் மேம். அவளை பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் மேம். இன்னைக்கு காலையில் அஹிம்சா வழியில, காந்தியோட வழியில ஒரு திங்கிங் பண்ணலாமா? ஸோ என்ன சொல்றாருன்னா, வெரி குட்மா, வெரி குட். அவருக்கு கிளாப் பண்ணுப்பாங்க. ஓகே. ஸோ இவர் காந்தியா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தான் பேசாம இருந்திருப்பாரு, சரியா? அதாவது இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, உன்கிட்ட பேசுறவங்ககிட்ட அது தப்புன்னு செய்யும்போது பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க.
நம்ம சமுதாயம் எப்படி மாறணும்னு நினைக்கிறோமோ முதல்ல நாம அப்படி இருக்கணும். அப்போ அவள் பேசும்போது நீ 2 தடவை பேசும்போது நீ அமைதியாக இருந்துட்ட, ஒவ்வொருத்தரும் உன்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட நீ ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னாலே அது என்ன ஆயிரும், நிறைய குறைஞ்சிரும். சரியா? இது அவ சொன்னதும் ஒரு வகையில் சரியான பதில் தான். காந்தியன் தாட்டில் இந்த ஒரு கொள்கையை நம்ம எடுத்துக்கலாம். உன்கிட்ட உன் பக்கத்தில் உள்ளவங்க யார் பேசினாலும் நீ பேசக்கூடாது. பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரி ஒன். சரியா? ஓகே, 2வது கொஸ்டின்ப்பா. படிகளில் ஏறும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. தெரியாமல் தான் மோதிக்கிட்டாங்க. நிறையா ஸ்டெப்ஸ்லலாம் ஏறிங்க, தெரியாமல் மோதிக்கிட்டாங்க, சண்டை போடுறாங்க. நீ என்ன பண்ணுவ இந்த நேரத்தில்? நீ அந்த வழியாக போய்கிட்டு இருக்க, என்ன பண்ணலாம்? வா, ஏதாவது குரல் வா. ஆமாம், வெரி குட், கிளாப் பண்ணுப்பா. சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவோம். என்ன சொன்னோமா? சண்டை போடாதீங்க. சரி, 11th 12th அல்லது ஒரு 9th 10th பேசிட்டு இருக்கிறா, சண்டை போட்டுட்டு இருக்கிறா. நீ இந்த கிளாஸ் 7th 6th B சொன்னா நீ கேட்டுருவியா? கேட்பியா? வேற என்ன பண்ணலாம்? வெரி குட், அவளுக்கு கிளாப் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது சொல்யூஷன்? பெரியவங்ககிட்ட சொல்லணும். வெளியிலன்னா பெரியவங்ககிட்ட, ஸ்கூல்லன்னா யார்கிட்ட சொல்லலாம்? ஆசிரியர்களிடம். உடனே நீ தகவலை தெரிவிக்க வேண்டியது ஆசிரியர்களிடம். சரியா? 2 பேர் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தெரிவிக்க வேண்டியது. இது எதை குறிக்குது அப்படின்னா, காந்தியின் தாட்டில் இருந்து தான் எடுத்தோம். உடன்படிக்கை. எந்த ஒரு கலவரத்துக்கும் ஒரு உடன்படிக்கை, பேச்சுவார்த்தை மூலமா உடன்படிக்கை செய்கிறார். கிலாபத் இயக்கம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்காக கிலாபத் இயக்கம் உருவானது? ஹிந்து முஸ்லீம், சரியா, பிரிவினைவாத போராட்டம் நடக்கும். அங்க போய் காந்தியடிகள் வந்து அங்கிருந்து விலகி ஓடிடல. ஸோ எனக்கு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிறது தான் காந்தியோட தாட். சரியா? கத்தி வேண்டாம், ரத்தம் வேண்டாம். ஆனா கத்தியும் ரத்தமும் அங்க சிந்தப்படுற இடத்துல காந்தியோட கால்கள் அந்த ரத்தத்துல அது என்னது நடந்து போறார். அந்த ரத்தத்துல நனைய நனைய நடந்து போறார். காரணம் என்ன? கத்தியில ரத்தத்துல இல்லாம இருக்கணுங்கிறது கிடையாது, அது இருக்கிற இடத்துல நம்ம எப்படி அதை சால்வ் பண்றோம் அப்படிங்கறது அகிம்சையோட இன்னொரு ஒரு மகத்தான ஆயுதம். சரியா? அதனால அந்த இடத்துல போய் 2 தலைவர்கள்ட்டையும் உட்கார்ந்து பேசி உடன்படிக்கை ஏற்பாடு செய்யறாரு. சரியா? ஸோ உன்னால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நீ பெரியவங்களோட உதவியை நாடி நிறைய பேச்சுவார்த்தைகள் மூலம் உடன்படிக்கை மூலமா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். 3rd கொஸ்டின்மா, நீ வகுப்பறையை நன்கு சுத்தம் செய்து வைக்கலாம். சரியா? நீ ஒரு லீடர்னு எடுத்துக்கோ, கிளாஸ் லீடர். கிளாஸ்ல வந்து சுத்தமா இருக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட மாணவி உன் பேச்சை கேட்காம என்ன செய்யறா? திருப்பி திருப்பி குப்பையை போடுறான். நீ என்ன பண்ணுவ? நான் வந்து முல்லைத்தையும் அவ போடுற குப்பைய தினமும் அவளே சுத்தம் செய்ய சொல்லுவேன். சரி, குட், வெரி குட். அவ போடுற குப்பையை அவளே சுத்தம் பண்ணலாம். ஸோ இன்னொன்று நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிரியேட் அவேர்னஸ். சரியா? முதல்ல அந்த காரியத்தை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நம்மளுடைய செய்கையால். ஒரு நாள் நீ வந்து நீ உன்னையே மாடலை காமிக்கணும். சரியா? நான் என்னைக்காவது இப்படி குப்பையை போட்டுக்கணும், நான் பென்சில் செய்வேனா அதை கூட எங்கே தான் போடுறேன்? டஸ்ட்பின்ல தான் கொண்டு போய் போடுறேன். ஒரு பேப்பரை எடுத்த வேஸ்ட் பேப்பர் இருந்ததுன்னா நீ எல்லாருக்கு முன்னாடி போய் நீ குப்பையில போடு, அந்த டஸ்ட்பின்ல போடு. அப்போ அவேர்னஸ், உன்னுடைய மாடல், நீ ஒரு மாடலாக இருந்து பிள்ளைங்களுக்கு இதனால எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாரு, கிளாஸ் ரூம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணலாம். சரியா? இது நிறைய கதைகள் சொல்லுவாங்க. காந்தியடிகள் ஒருத்தட்ட ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி தன்னையே தானே திருத்தி கொள்வாராம். சரியா? நம்ம அதன்படி நடந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ணும்போது அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்ததுப்பா, தவறான வழி. சரியா? உன்னைய ஃப்ரெண்ட்ஸோட இப்போ உள்ள சூழ்நிலைகள்ல நேற்று கூட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உன்னோட தோழி வந்து உன்னைய இழுத்துட்டு போகிறோம். வா, நீ அங்கே போகலாம், அங்கே போய் நின்று பேசலாம், இல்லைன்னா இந்த பாரு ஃபோனில் இதை பார்க்கலாம், அல்லது இந்த இடத்துல நின்று பேசிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு தவறான பாதைக்கு
உன்னை அழைத்து செல்லும் போது, அழைக்கும் போது, அழைத்து செல்லும் போது கிடையாது, கூப்பிடுறா ஃபர்ஸ்ட் டைம், நீ என்ன பண்ணுவ? நான் நெய்தல் டீம் அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவோம் மிஸ். அது கரெக்டானது. சரியா? இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதே தான் ஒத்துழையாமை இயக்கம். காந்தியடிகள் பண்ணாரா? தவறான ஒரு வழியில் நம்மளோட உரிமையை மீறி, நம்மளுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை மீறி நம்மளை ஒரு அடக்குமுறையிலையோ அல்லது தவறான அதாவது பாதையிலே நடத்தும் போது நம்ம அதுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. சரி பார்த்துக்கலாம், அல்லது நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு மற்றவங்க சொன்னாலும், உன்னோட ஃப்ரெண்டு நீ வரலன்னா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்கு வந்து நீ இணங்கக்கூடாது. சரியா? ஓகே, அடுத்த சுச்சுவேஷன்ப்பா. இதோட முடிச்சிடலாம். படிக்கிறீங்க, ஒரு சில பேர் அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் தோல்வியவே சந்திக்கிறோம். ஒரு 50 மார்க் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 70 மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இது 20 மார்க்னா 35 மார்க் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். எந்த நேரமும் ஆனால் படிச்சுட்டே இருப்பா. சில பிள்ளைங்களை பார்க்குறோம், படிச்சுட்டே இருப்பா, முயற்சி எடுப்பா, ஆனால் தோல்வி அடைவா. சில பேர் படிக்கவே மாட்டாங்க, அது வேற விஷயம். இப்போ படித்து உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியும் சில நேரங்களில் நீ தோல்வி அடைஞ்சனா என்ன பண்ணும்? அடுத்த தடவை நம்ம ட்ரை பண்ணி நல்ல மார்க் எடுக்கலாம்னு சொல்லி யோசிப்பேன் மிஸ். நான் வந்து பாலை டீம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு சொல்லித்தரதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எஃபெக்ட் போடுறோம், ஆனால் நமக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் நம்ம அதோட அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். என்னோட தாட். ஸோ ரெண்டுமே சரியான தீர்வு தான். இதுதான் நானும் சொல்ல போகிறேன். ஸோ விடாமுயற்சி இல்லையா? விடுதலை போராட்டம் காந்தியடிகள் எப்போ தொடங்கினாருன்னு தெரியுமா? இந்த அறப்போராட்டத்தை ஜோஹன்ஸ்பர்க் நகரில் தென்னாப்பிரிக்காவில் 1906 முதன் முறையாக இந்த அறப்போராட்டத்தை வந்து தென்னாப்பிரிக்காவில் தான் ஏறெடுக்கிறார். அதோட வெற்றியை பார்த்து தான் திருப்பி இந்தியாவில் வந்து அந்த போராட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் 1906 ஆரம்பித்த போர், அந்த விடுதலை போராட்ட அந்த அகிம்சை போராட்டமானது எப்போ அவங்களுடைய குறிக்கோளை எட்டுச்சு? 1947. சரியா? நம்ம இந்தியா விடுதலை அடைவதற்கான விடுதலை அடைஞ்சது வந்து 1947. ஸோ விடாமுயற்சி, வெவ்வேறு வழிகளில் அந்த முயற்சியை வந்து கண்டினியூ பண்ணாரு. எய்ம் வந்து ஒன்றா இருக்கணும், அதுக்கு முயற்சி வந்து நிறையா நீ எடுத்துக்கணும். சரியா? ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நன்றிம்மா. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்ததாக பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அத்தோட குவிஸ் காம்படிஷன் வச்சுருந்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 டீமில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நெய்தல் அணியினர் முதலிடமும், முல்லை அணியினர் 2ஆம் இடமும் பிடித்திருந்தார்கள். அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. பரிசு வழங்கலுக்கு பின் விழா இனிதே நிறைவு பெற்றது. ஸோ இப்படி ஒவ்வொரு மாதமும் 5 வகை நிலங்களின் பெயரில் பிரிக்கப்பட்ட அணியினருக்கும் வேறு வேறு ஆக்டிவிட்டி கொடுக்கப்படும். அந்த ஆக்டிவிட்டியை பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்கள பங்கேற்க வச்சு பரிசளித்து மகிழணுங்கிறது தான் இந்த கூட்டங்களினுடைய நோக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.